நான் கூட என்ன நினைச்சேன், இந்த தாவேக்காவ அதாவது ஏதோ புதுசா கண்டுபிடிக்க போறானுங்க. வெள்ளை அறிக்கை வெளியிடுறதா சொல்லி ஏதோ புதுசா ஏதோ திமுக தில்லுமுல்லு பண்ணியிருக்கு போல இருக்கு. அதனால அத கண்டுபிடிச்சு வெளியிட்டு ஒரு 1 வருஷம் 2 வருஷம் இவங்களோட தேர்தல் அறிக்கைய வெளியிடுறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. அப்படின்னு நெனச்சாக்கா, இது வெள்ளை அறிக்கை இல்ல. வெற்று அறிக்கை. இது எங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே. 2026லயும் சரி, 2024லயும் சரி தேர்தல் பிரச்சாரமே இதத்தானே வச்சாங்க எதிர்க்கட்சிகள்லாம். பிஜேபியிலருந்து, அதிமுகலருந்து எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சு இதுதானே. ஏன்னா நேரடி கடன் 10,00,000 கோடி, மறைமுக கடன் 13,00,000 கோடி, வருவாய் பற்றாக்குறை 76,000 கோடி. அது மட்டும் இல்லாம 50 வருஷத்துல வாங்காத கடனை 5 வருஷத்துல வாங்கிட்டான் 10,00,000 கோடிங்கிறதெல்லாம் நாங்க ஏற்கனவே பேசுனது. புதுசு கிடையாது. மற்ற பெரிய மாநிலங்களை விட, வருவாய் அதிகமாக கொடுக்கக்கூடிய மாநிலங்களை விட நம்ம தமிழ்நாடு பின்தங்கி இருக்கு. வருவாய் பற்றாக்குறை இருக்கு. இங்க கிட்டத்தட்ட 2.2% வருவாய் பற்றாக்குறை இருக்கு. குஜராத்லலாம் புள்ளி 44% வந்துட்டு உபரி இருக்கு. இதெல்லாம் நாங்க தெளிவா பேசிட்டோமே. என்னமோ புதுசா வந்து நம்ம அணுகுண்டு விஞ்ஞானி மாரி கண்டுபிடிச்சா மாதிரி ஒரு மாயையை உருவாக்குறீங்க. உங்களால நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேத்த முடியாது. அதுக்காக இந்த சப்ப கட்டுறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீ புதுசா ஒண்ணும் கண்டுபிடிக்க தேவையில்ல. அவன் முல்ல மாரி முடிச்சவைக்கு அவன் சரியா செய்யலன்னு சொல்லிட்டு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. இன்னைக்கு நீங்களும் இந்த தேர்தல் வாக்குறுதிய நிறைவேத்தாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாக்கா, உண்மையிலே இடைத்தேர்தல்லயே அதுக்கான பலன நீங்க அனுபவிப்பீங்க. என்ன தேர்தல் வாக்குறுதி குடுத்தீங்களோ அத நிறைவேத்துங்க. உங்கள மாதிரி தான் மேற்கு வங்கத்தில பிஜேபி ஆட்சி வந்தது. அசாம்ல பிஜேபி ஆட்சி வந்தது. வந்த உடனே தேர்தல் வாக்குறுதிலாம் முக்கியமான தேர்தல் வாக்குறுதியான அனைவருக்கும் பேருந்து இலவசம். அது மட்டும் இல்லாம ரூ. 3000 பணம் மகளிர் உதவித்தொகை அதையும் குடுத்துட்டாங்களே. ஆனா நீங்க உங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுத்த ரூ. 2,500 குடுக்காம, திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிய தான் நீங்க இப்ப குடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப 2 மாசம் ரூ. 1000 போட்டிருக்கீங்க. மீதி ரூ. 1,500 யாரு குடுப்பா? யாரு குடுப்பா? வேற அரசாங்கம் குடுக்குமா? நீ தான முதலமைச்சரு. நீங்க தான நிதி அமைச்சரு. அவங்க தமிழ்நாட்டு மக்கள் தான ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப நீங்க தான குடுக்கணும். இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இதையே சொல்லுவீங்க? இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். புளிச்ச பழம். தேர்தல் வாக்குறுதி இவங்க நிறைவேத்தல. அது இல்லாம தமிழ்நாடு இவ்வளோ பெரிய கடன்ல இருக்கு, இவ்வளோ பெரிய பிரச்சனைல இருக்குன்னு நாங்க ஏற்கனவே பிரச்சாரத்தில பேசிட்டோம். நாங்க மட்டும் பேசல விஜய் அவர்களே. நீங்களும் தான் பேசுனீங்க. என்னமோ புதுசா அத கண்டுபிடிச்சுட்டு வந்து சொல்ற மாரி சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல மக்களுக்கு என்ன தேர்தல் வாக்குறுதி குடுத்தோ அத நிறைவேத்துற வழிய பாருங்க.